ஸோ எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 1 வந்துருச்சு. ஆனா அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நேத்து அந்த டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்களா? செம்ம ஃபயரா இருந்தது. எஸ்பெஷலி அந்த டாஸ்க் முடியிறப்போ, மஞ்சரி, ஜாக்லின், அன்ஷிதா அப்படின்னு இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு தெரியுமா? வேற லெவல் ட்ரெஸ் பொம்மை இருக்கு. அன்ஷிதா கையில மஞ்சரி பொம்மை இருக்கு. ஸோ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, எனக்கு தீபக் அவரோட பொம்மை உள்ள போணும் அப்படின்றாங்க. ஆனா ஜாக்லினுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பொம்மை உள்ள போணும் அப்படின்ட்டு, ஜாக்லின் மஞ்சரிய வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க பொம்மைய உள்ள வச்சுருங்க. நான் என்ன ஆனாலும் சரி, தீபக் பொம்மைய உள்ள வைக்க மாட்டேன். ஸோ எப்படியும் உங்க பொம்மை உள்ள போயிரும். அன்ஷிதா கொண்டு போய் வச்சுருவாங்க. பேசி அனுப்பிருவாங்க. அண்ட் அந்த வாக்க ஜாக்லின் வந்து கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணுவாங்க. பட் அன்ஷிதாவும் சும்மா சொல்லிட முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு பொம்மைய கொண்டு போய் வைக்கிற வரைக்கும், நீங்க வந்து வாஷ்ரூமோ, சாப்பிடுறதோ, தண்ணியோ எதுவுமே பண்ணக்கூடாது. வெளியிலேயே தான் இருக்கணும் அப்படின்னுவாங்க. விடிய விடிய அவங்க அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஐ திங்க் அரவுண்ட் 3:30 மணியோ என்னமோ விடிய காலையில அன்ஷிதாவால அதுக்கு மேல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. வாஷ்ரூம் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால கொண்டு போய் வச்சுட்டு போவாங்க. ஜாக்லின் அவங்க ஃபைனலா சொன்ன வாக்க காப்பாத்துனாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு ஒருத்தர் மாத்தி பேசிக்காம ஜாக்லின், அன்ஷிதா வந்து அத ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, டெடிகேட்டடா இந்த கேம விளையாடுறாங்க அப்படின்றதையுமே வந்து நம்மள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டாங்க. பால் பிட்குள்ளார இல்லாம படி மாரி வச்சு அதுல வந்து பொம்மைகள வச்சு எடுக்க சொல்றாங்க. எல்லாம் ஓடி வந்து எடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அருண் வந்து விஷால்ட்ட இருக்க பொம்மைய வந்து புடுங்கி என்னன்னு பார்க்க ட்ரை பண்றாரு. விஷால் வந்து அப்பதான் சொல்றாரு, "நான் ஜாக்லினோட பொம்மை தான் வச்சிருக்கேன்" அப்படின்னு. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா வந்து அருண் போயிர்றாரு. ஆனா ரயான், ஜாக்லின் இவங்க எல்லாருமே வந்து விஷால்ட்ட இருந்து அந்த பொம்மைய எடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் லைன்ல நிக்கிற மாரி இருக்கு. அதுல ஜாக்லின் நிக்கிறாங்க அண்ட் விஷால் 2 பேருக்குள்ளார ஆர்கியூமென்ட் நடக்குது. இது அடுத்த ரவுண்டுக்கான ஸ்டார்ட் லைன்ன்றப்போ ஜாக்லின் இன்னும் கேம்ல தான் இருக்காங்க. ஸோ விஷால் வந்து அவங்களோட பொம்மைய எப்படியோ கொண்டு போய் வச்சிருப்பாரு. ஆனா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. அண்ட் நீங்க வந்து தீபக் அவர காமிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அவரோட கையில தர்ஷிகாவோட பொம்மை இருக்கு. மேபி அந்த ப்ரீவியஸ் ரவுண்ட்ல வந்து தர்ஷிகா தான் ஃபைனலா வந்து எலிமினேட் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ ஜாக்லின் அண்ட் விஷால் இவங்களுக்குள்ள என்ன ஆர்குமென்ட் நடக்குதுன்னா, விஷால் சொல்றாரு, "யாருமே ஒருத்தங்கள வந்து குத்தணும் அப்படின்றதுக்காக குத்த மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். ஸோ நீ அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோ" அப்படின்றப்போ, ஜாக்லின் வந்து, "நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் உன்ட்ட இப்ப அப்படி சொன்னேனா? நீ என்ட்ட பேசாத. நான் பேசவே இல்ல" அப்படின்னு சொல்லி, "நீயும் என்ட்ட பேசாதன்னு" மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளார பயங்கரமான ஆர்குமென்ட் போது. ஸோ இப்ப லைவ்ல போய் பார்த்தா, இது ரிலேட்டடா எந்த விஷயமுமே நடக்கல. முன்னாடி நாள் நடந்தத பத்தி தான் வந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் வந்து கேம வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இது ரிலேட்டடா ஏதாவது அப்டேட்ஸ் லைவ்ல நான் பார்த்திருந்தேன் அப்படின்னா, அத உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரோமோவோட ரிவ்யூ வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ரிவ்யூ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த அளவுக்கு பிக் பாஸ் வந்து பழைய பிக் பாஸ் மாரி இப்ப தான் டேக் ஆஃப் ஆன மாரி நான் ஃபீல் பண்றேன். 2 டீமு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சது வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து ஓப்பனா பெர்ஃபார்ம் பண்ண விடல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கேம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.